இந்தாடா புட்டா தங்கம், பார்த்து போயிட்டு வா. பார்த்து போயிட்டு வாடா தம்பி. என்ன என்னைக்குமே இல்லாமல் இன்னைக்கு இப்படி கவனிக்கிறாங்க. பாய். டே பீஸு, யார் அவன்? நியூ அட்மிஷன் போட்டா, பேரு திவாகர். புதுசா இருக்கான். நியூ அட்மிஷனை புதுசாக தாண்டா இருப்பாங்க. சாரா, அதுக்குன்னு உடனே அசிங்கப்படுத்துவியா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற சயின்ஸ் லெசனோட டாபிக் என்னன்னா, இல்ல இன்னைக்கு லெசன் எல்லாம் வேண்டாம், சும்மா கேஷுவலா பேசலாம். தெரியலைங்க இது எப்படி சமாளிக்கிறது பாரு. Superstitious powers. Scientifically, it is not true, but most of us believe it and have belief in it. பேய். சூப்பர். அதை பத்தி பேசுவோமா? ஏய், எனக்கு பேய் நான் உச்சா வந்துடும் தெரியும்டா உனக்கு. சாரி மச்சான். இப்படிதான் எங்க பாட்டி ஊர்ல கூட ஒரு பேய் இருந்துச்சான். அது அப்படியே எல்லார்ட்டையும் நான் இங்க பேசிட்டு இருக்கும்போது என்னடா கிசு கிசுன்னு? கிசு கிசா? பேயில என்ன சார் கிசு கிசு? மருதமலை மாமலையே முருகையா, தேவனின் குலம் காக்கும் வேலையா ஐயா. என்ன வித்தியாசமா நடக்குது? ஒரு வேலை இருக்குமோ? சே, இருக்காது. டேய், இவ்வளோ சீக்கிரம் எங்கடா போற? தூக்கம் வருது. தூக்கம் வருதா? ஓ, என்ன திடீர்னு இப்படி தண்ணி தாகடிக்குது? ஐயோ, தண்ணி குடிக்க வேற பயமா இருக்கு. பரவாயில்ல, குடிப்போம். என்ன கரண்ட் போயிடுச்சு?
கனவா? அடச்சை, அதெல்லாம் பார்த்தேன். பேயெல்லாம் நம்மள ஏதாவது பண்ண முடியுவா? சிங்க நட்டை போட்டு சிகரத்தில் ஏறு. என் பேர படைய பக்கதான் சாத்த போறது நானப்பா. நான் ரெடிதான் வரவா அண்ணா இறங்கி. குளிச்சிட்டியாடா புட்ட தங்கம்? சரி, சீக்கிரம் போய் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போ. டைம் ஆச்சு பாரு. என்னம்மா இவ்வளோ பாசமா பேசுறாங்க? ஒரு வேலை சீச்சி இருக்காது. இறங்கி வந்துட்டேன். தேர் கொடுக்குஜுங்க தோஜிங்கப்பா. எவன் நடத்தும் ஏன் ரூட்டும் மாறாடப்பா. யாரு இங்க வந்தாலும் பயமுறுத்தி பார்த்தாலும் அசராம சிரிச்சா அவன் ஒதுங்கி. இந்தடா புட்ட தங்கம். பார்த்து போயிட்டு வா. பார்த்து போயிட்டு வாடா தம்பி. எனக்கு கனவுல வந்த மாதிரியா இப்ப பேசுறாங்க? ஐயோ, பாய் 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 போம்மா. ஸ்வேதா பீஸு. அப்பா அவன் இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு உங்க கிளாஸுக்கு புதுசா ஒரு பையன் வந்து ஜாயின் பண்ண போறான். நியூ அட்மிஷன். இதோ அந்த பையன். இவன் பேர் வந்து திவாகர். ஸோ எல்லாரும் இவன் கூட ஃப்ரெண்ட்லியா பழகுங்க. ஓகே? திவாகரா? இவன் ஏன் இப்படி பாக்குறான்? ஏதோ ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த லவர்ஸ் மாதிரி. டேபுட்டா என்ன திவாகர்? ஆமா, தெரிஞ்ச பையனா? அது சொன்னா உனக்கு புரியாது மச்சான். ஆரம்பிச்சிட்டான்டா. ஹாய் ப்ரோ, ஐம் பீசானந்தா. ஹாய் ப்ரோ, மை செல்ஃப் திகில் திவாகர். திகிலா? அது என்ன ப்ரோ திகிலு? அது நான் பேய் கதெல்லாம் ரொம்ப திகிலா சொல்லுவேன்னா, அதான் என் பழைய ஸ்கூல் பசங்கள்லாம் இந்த பேர் வச்சாங்க. பாரா, அப்ப நீங்க அங்க ரொம்ப ஃபேமஸ் போலயே. அப்புறம் ஏன் வந்தீங்க? ஃபேமஸா இருந்தாவே ப்ராப்ளம் தானே ப்ரோ. அதுவும் கரெக்டு தாங்க ப்ரோ. பயப்படாதீங்க, நான் இருக்கேன்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓஹோ, காம்படிஷன் ஹெவியா இருக்கும் போலயே. அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சயின்ஸ் லெசனில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, இல்லை லெசனெல்லாம் வேண்டாம், நம்ம சும்மா கேஷுவலாக பேசுவோம். சூப்பர்ஸ்டிஷியஸ் பவர்ஸ். எங்க பாட்டி வீட்டுக்கு ஒரு நாள் போயிருந்தேன். அங்க கருப்பு கலர்ல ஒரு உருவம் இருந்துச்சு. அழகா தான் இருந்துச்சு. நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். கதவை யாரும் தட்டிக்கிட்டே இருக்காங்க. வெளியில போய் பார்த்தா அங்க யாருமே இல்ல. சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் டப 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 டபன்னு கதவை யாரும் தட்டினாங்க. செம்ம காத்து, இலையெல்லாம் பறக்குது. உள்ளே இருந்த அண்ணா வெளியே போய் பார்த்தாரு. போனவரு திரும்ப வரவே இல்லை. ஏன்னு பார்த்தா ஒன்னும் இல்லை, அவரு ஃப்ரெண்டு வந்துட்டாருன்னு சொல்லி பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டாரு. எப்படி பயந்துட்டீங்களா?
டேய் இப்பதான்டா உன்னை ஏன் பழைய ஸ்கூல்ல இருந்து துரத்து விட்டாங்கன்னு புரியுது. ஆளும் மண்டையும் எப்படி கனவுல வந்ததெல்லாம் நிஜத்துல நடக்குது, ஒண்ணுமே புரியலையே. இது எப்படி சாதிச்சு? காத்து சேர் தானா ஆடுது. இதுவும் காத்துக்கா இருக்குமோ? ஐயோ அது எப்படி விழுந்துச்சு? சரி ஓகே, எச்சில் வச்சுட்டு வந்திருப்பேன், விழுந்திருக்கும். நான் என்ன இப்படி ஓட விடுது? பேய் வருதா இல்லை அதுக்கு ஆய் வருதான்னு ஒன்றுமே புரியலையே. எல்லாம் ஒரு மாதிரியாகவே நடக்குது. போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். ஐயோ எப்படா ஏன் ஒரு மாதிரியா கொண்டிருக்க? அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாதுடா. உங்ககிட்ட போய் கேட்டேன் பாரு. டேய் பேசாம சாப்பிடுங்கடா. ஓகேப்பா. ஏங்க உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா? இல்லை கார்த்திகா, இதே போதும். சூப்பரா இருக்கு சாப்பாடு. அருண் உனக்குடா? இல்லைங்கம்மா, இதே போதுங்கம்மா. இதே வயிறு நம்பிடுங்கம்மா. சரி சரி. புட்டா உனக்கு? கோஸ்ட் புரியல. இது பூஸ்ட்மா. ஓ அப்படியா, சரி கொண்டு வரேன். டே புட்டா, என்னடா சாப்பிடாம அப்படியே வச்சிருக்க? அம்மா இல்லைம்மா, என்னால் நீ சுத்தமாக சாப்பிடவே முடியலம்மா, பசிக்கவே இல்லைம்மா. அப்படியா, சரி விடு, அதை நான் சாப்பிட்டுக்கிறேன். இந்த பூஸ்டையாவது ஃபுல்லாக குடி. இந்தா. ம் கொடுங்க. டேய் எல்லாரும் எங்கடா போறீங்க? வேலை எதுவும் இல்லடா புட்டா, அதான் தூங்க போறோம். நீயும் போய் தூங்க போ. இவ்வளோ சீக்கிரமாவா? இது நம்ம 2 பேரும் ஒன்றா ஒட்டுக்கா தூங்கிக்கலாமா? டேய் சின்ன குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்காத, அடி வாங்குவேன். வேற புரிஞ்சுக்க மாட்டேறானே. போயிட்டாங்க. ஐயோ போச்சு. இதை எதுக்கு நான் இப்ப பார்த்தேன்? ஏற்கனவே 1008 பயம், இதுல இது வேறையா? எனக்கு கனவுல வந்த மாதிரியே இப்பவும் தண்ணி தான் அடிக்குது. ஐயோ சரி போய் குடிப்போம். கனவுல வந்த மாதிரி கரண்ட் ஆஃப் ஆகுது. ஐயோ தண்ணி தாங்க வர அடிக்குது. கனவுல வந்த மாதிரி தடுக்குது.
டேய் நான் தான்டா, கத்தாதடா. சும்மா ரீல்ஸ் பண்ணலாம்னு. நீயா? டேய் உனக்கு ரீல்ஸ் பண்ணுறதுக்கு இந்த டைம் கிடைச்சது. போகிறான் சரி. சரி எப்பா போறேன்டா. கடுப்பேற்றிக்கிட்டு போடா. போறேன்டா. ஒரு நிமிஷத்தில் கதி கலங்கிச்சுடா. அப்பா கனவுல வந்த மாதிரியே வாட்டர் பாட்டில் அதே மாதிரி இருக்கு. மறுபடியும் பயம் வருது. பா ஏப்பா பயமுறுத்திட்டீங்க? டேய் புட்டா, உங்க அண்ணன் அலற விட்டான்டா. அதான் தூக்கமே வர மாட்டேங்குதா, அதான் அப்படி வந்தேன். பாப்பா பயமுறுத்திக்கிட்டு. சார் சார் பயப்படாத. மாரியம்மா மாரியம்மா திரிசூரி அம்மா நீலி அம்மா. டெபுட்டா நான் தான்டா. ஏன்டா இப்படி பார்த்துடுற? மா ஏமா எல்லாரும் இப்படி பயமுறுத்துறீங்க? அட ஒரே சத்தமா இருந்துச்சுடா, அதனால தான் இங்க வந்தேன். பாகவா என்னடா எப்படி பயந்துட்டியா? அப்போ நீங்க தான் என்ன காலேருந்து இப்படி பண்ணீங்களா? காலையில இருந்தா நாங்க இப்போதான்டா பண்ணோம். இப்போதானா? டே புட்டா, ஏன்டா இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க? பா நீங்க இப்பதான் இங்க வரீங்கண்ணா. அப்ப இவ்வளோ நேரம் என் முன்னாடியும் வந்ததெல்லாம் என்ன ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு போறானா? டேய் எதுக்கு இப்படி கொண்டிருக்க? டேய் நேத்து வா. என்னடா நேத்து நீ ரீல்ஸ் டேய் ஏதோ பைத்தியம் பிடிச்சிச்சா உனக்கு? டேய் நேத்து நீ கிச்சன்ல டான்ஸ் ஆனியலடா. டான்ஸா? நான் எப்படா ஆடினேன்? ஏதாவது உளறிட்டு இருக்காம போய் ரெடி ஆகிற வேலையை பாரு. உளறனா? நான் எங்கடா உளறேன்? நீ தானே ஆடினீங்க. ஒருவேளை நான் தான் உளறனோ? என்ன பைத்தியக்கார மாதிரி உட்காந்துட்டு இருக்கான்? டேய் என்னாச்சு? இது பேயா அப்பாவா? கால் இருக்கு. என்னடா குறுகுறுன்னு பாக்குற? அப்பா நேத்து கிச்சன்ல அலற விட்டீங்களே. எது அலற விட்டனா? அலற விட்டதா வந்து கிச்சன்ல என்ன பயமுறுத்துனீங்களே. எது பயமுறுத்துனா? நான் எங்கடா பயமுறுத்துன? எது நீங்களையா? அப்ப வந்தது யாரா இருக்கும்? ஓ ரொம்ப பயத்துல இருக்க போறியே, பேசாம நீ லீவ் போட்டுக்கிறியா? அதான பார்த்தேன். ஏய் இங்க பாரு, உன் பிள்ளை லீவ் போடுறானா? இப்ப நான் கடைக்கு போயிட்டு வரேன், அதுக்குள்ள அவன் கிளம்பி இருக்கணும். வந்து என்னன்னு கேளு. இந்த ஃபில்டர் மீச வேற புள்ள இவ்வளவு பயத்துல இருக்கானே, ஆறுதல் சொல்லுவோன்னு நினைக்கிறாரா? அது சரி, நம்ம அப்பன் தானே, அப்படிதான் இருப்பாப்புல. டேய் நீ இன்னும் கிளம்பலையா? ஆமா நேத்து நீங்க தானே. இன்னைக்கும் நான் தான்டா. இந்த டைம்ல தான் ஹியூமர் பண்ணுவாங்க. அது இல்லாமா நேத்து நீங்க தானே இங்க வந்து முடிய விரிச்சு போட்டு உட்காந்துட்டு இருந்தீங்க. முடிய விரிச்சு போட்டு உட்காந்தனா? நான் எப்படா உட்காந்தேன்? ஏதாவது உளறிட்டு இருக்காம சீக்கிரம் ஸ்கூலுக்கு கிளம்பு, டைம் ஆச்சு. உளறனா? உண்மையாவே இப்படிலாம் நடந்துச்சா இல்ல நமக்கு தான் இப்படி தெரியுதா? ஒண்ணுமே புரியலையே. ஏதோ சொல்லுவாங்களே பேய் வர்றதுக்கு 3 தடவை. கோஸ்ட் கம் கோஸ்ட் கம் கோஸ்ட் கம். எதுவும் இல்லை போல.
சரியா தூங்கலைல்ல, அதுதான் இப்படி நடந்திருக்கும். சரி போய் கிளம்புவோம். போச்சு, இன்னைக்கு நைட்டு எனக்கு தூக்கமே வராது. என்னடா சொல்ற? இதெல்லாம் நேற்று ஒரே ராத்திரில நடந்துச்சா? ஐயோ, இருக்கலாம். அதுக்கேண்டா என்ன பேய் மாதிரி பாக்குறீங்க? விஷயத்த சொல்றா. மேபி பேயால ஹார்ன் பண்ணப்பட்டிருக்கலாம். அது எப்படி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது? சில வேஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம காண்டாக்ட் பண்ணா திரும்ப அது நம்மளை காண்டாக்ட் பண்ணும். அப்படி பண்ணா 25% கன்ஃபார்ம். அல்லம்ப பார்த்தவன். டேய், என்ன மந்திரவாதி ஆயிட்டியா? நம்ம வீட்டில் பேய் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்டா. அதுக்கு அதான் பேய் இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். அதெல்லாம் இருக்காதுடா. எப்படி சொல்ற? இருந்தா நீ தான் கிரிஞ்சு பண்ணி சாவடிச்சிருவியே. டேய், சண்டை போடுற மூணு நாள் இல்லை, நீ வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா? எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. சரி இரு, நானும் வரேன். இரு, பேய் வர்றதுக்கு எதுக்கு லைட்டு ஆஃப் பண்ணி விட்டுறேன். டே லைட்டா பண்ணதா. பயமா இருக்கே. கொப்பன் விசில கேட்டவன் பொம்மவனும் பெறணும் ஆட்டம் போட வைப்பவன். சொல்றா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? சரி ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுனா, பாத்ரூம் போகணும். பாத்ரூம் போறியா? டேய் புரிஞ்சுக்கடா, திடீர்னு வந்துருச்சு. டேய், எந்த நேரத்தில் எந்தரா சொல்லிட்டு இருக்க? ஏண்டா 9 மணிக்கு ஸ்கூல் இருக்கும்போது 8:55 வந்து அம்மா ஆய் வருதுன்னு சொல்லுவியல. மானத்தை வாங்குறானே. சரி சரி விடு விடு விடு, இப்போ எதுக்கு அதெல்லாம் இப்போ சொல்லிட்டு இருக்கிற? சீக்கிரம் போயிட்டு வாப்போ. இருடா, உன்னை போயிட்டு வந்து வச்சுக்கிறேன். ஐயோ போயிட்டானே, லைட்டை வேற ஆஃப் பண்ணிட்டான். இதை பார்த்தாவே பயமா இருக்கு. டே சீக்கிரம் வாடா. வரேன். ஐயோ, இவனை இன்னும் காணா. என்ன பண்ணலாம்? அடுத்த லைன் என்ன? ஆத்மாவே போ, ஆத்மாவே போ, போ 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 போ, ஆத்மாவே போ. போயாச்சு. இது ஆத்மாவா? ஆயிடா வெண்ண. டேய் வந்து உட்காரா. ஓகே சரி, இப்போ சொல்லு, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் நம்ம அது கூட டைரக்டா காண்டாக்ட் பண்ணோம். ஓ, பேய்க்கு செல்போன்லாம் இருக்கா? டேய், அண்ணன் கூட பார்க்க மாட்டேன், இருக்கிற பயத்தில் ஏதாவது திட்டி விட்டுருவேன். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம அது கூட டைரக்டா காண்டாக்ட் பண்ணோம். அது பற்றி நடந்துச்சுன்னா இந்த வீட்டில் பேய் இருக்குன்னு 25% கன்ஃபார்ம் ஆயிரும். ஒரு நிமிஷம். என்ன? சப்போஸ் பேய் இங்கே இருந்துச்சுன்னா அது பொண்ணான்னு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணி சொல்றியா? இப்படியே பேசுறது வையா, உனக்கு வாய் இருக்காது. கண்டினியூ. யாராவது இருக்கீங்களா? நான் இருக்கேன். சாரி ஹீரோ சார், முறைக்காதீங்க, அவசரப்பட்டேன். யாராவது இருக்கீங்களா? சொல்லுங்க, உங்களை தான் கேட்குறேன். %25 கன்ஃபார்ம் ஆயிடுச்சுடா. டேய், இது ஏதோ காத்தா இருக்கும்டா. காத்துக்கா? எப்படா மெழுகு தெரியாம எலுமிச்சு மலை மட்டும் வந்துச்சு. நீ செகண்ட் என்ன பண்ணும் அது மட்டும் சொல்லு.
சரி ஓகே. நம்பர் 2, ஏதாவது எலக்ட்ரானிக் டிவைஸ் யூஸ் பண்ணி அதை நம்மளை காண்டாக்ட் பண்ணும். நார்மலாக இருக்கிறத விட மொபைல் ரொம்ப வேகமாக சார்ஜ் இறங்கும். பிகாஸ் கோஸ்ட் யூஸ் எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்கல் ஃபார் கம்யூனிகேஷன். இதுதான் அவன் சொன்னான். டேய் பேய் என்ன ட்ரிபிள் ஸ்டூடெண்டாடா, படுத்தாதீங்கடா. டேய் என்னடா பேட்டரி லோன் காமிக்குது? எப்பா டேய் காலையிலேருந்து சார்ஜ் போடல, அதான் பேட்டரி லோன் காமிக்குது. உடனே பேய் பிசான்னு சொல்லிட்டு கடுப்பாயிருவேன். அண்ணன் நம்பரா? இரு பேசுவோம் இரு. பேசு. ஹலோ, யாரு? ரொம்ப நேரமா என்கிட்ட பேச ட்ரை பண்ற, அதான் நானும் பேசலான்னு வந்தேன். ஐயோ பேசலாமா? ஐயோ போச்சு, இது நம்மளை கொல்ல போகுது. கொஞ்சம் அமைதியாடுறா, பேசுவோம். இந்த மாதிரி டைலாக்ஸ் உங்க காலர் டியூனை வைக்க 1800 அப்படின்ற நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுங்க. அதான் சொன்னேன்ல, பேயெல்லாம் ஒண்ணும் கிடையாது, வா போலாம். இந்த வயசுலயே ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல இருக்குதேடா. டேய் இன்னும் ஒன்று தான்டா, அதை மட்டும் பண்ணிட்டோம்னா 100% கன்ஃபார்ம் ஆயிரும். ப்ளீஸ். சரி பண்ணி தொலை. நம்பர் 3 என்னன்னா, டேய் அதை விடுறா, நீ சொல்றா. டேய் இதுதான்டா அந்த நம்பர் 3. நம்ம கிட்ட பேய் டைரக்டா வரும்டா. டேய் அம்மாடா, என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க இவனுங்க? அம்மாவா? டேய் சாப்பிட உனக்கு என்னடா வேணும்? அதெல்லாம் ஒண்ணு வேணாங்கம்மா, நீங்க போங்க, நான் வரேன். சீக்கிரம் வாங்க. நான் தான் சொன்னேன்லடா, பேயும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, வா போலாம். ஆமா பேயும் கிடையாது ஒன்றும் கிடையாது, வா போலாம். இருக்கு. டேய் என்னடா பண்ண? டேய் நான் ஒன்றுக்கு போக கூட எந்திரிக்கிறடா. நீ அதே நிலமை தான் இங்கேயும். அப்புறம் எதுக்கு இந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மீசா ஒன்றா வந்து நின்றுக்கிறாங்கோ? தெரியலையே. பா நேற்று நீங்கள் தானே? இவனுமா? நான் தான்டா. போதுமா? அதான் சொன்னலடா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆகாவலி. என்னடா நேற்று வந்து அவன் என்கிட்ட நேற்று நீயான்னு கேட்குறான், இன்னைக்கு வந்து நீ என்கிட்ட நேற்று நீயான்னு கேட்குற. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் 2 பேரும்? அப்போ நீங்கள் இல்லையா? ஆடங்கோயால. சரி அதை விடு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஒருவேளை அதுவா இருக்குமோ? உங்க அம்மா சொல்லுவா, சொல்லு. பத்திரமா இருங்கடா, நீங்க தான் இந்த வீட்டோட பவர். ஏன் அவனுக்கு இல்லைனா ஃபேன் ஓடாதான் என்ன? பவர் கிவர்ன்ட்டு எனக்கு மீச சதுர போகுது. அது என்னன்னா, வீட்டை பத்திரமா பார்த்துக்கங்கடா. எங்களை பத்திரமா பார்த்துக்கவே இங்கே முடியலை. பத்திரமாவா? ஏன்னா நீங்கள் 3 நாள் தனியாக தான் இருக்க போறீங்க. ஓ 3 நாள் தனியாக இருக்க போகிறோமா? எது 3 நாள் தனியாக இருக்க போகிறோமா?
இதே 3 நாள் தனியா இருக்க போறோமா? அது ஏன்டா இப்படி கத்துறீங்க? திருப்பதி போறோம்டா. நானும் வரேன். ஏய் என்னங்கடா, எப்பவுமே கோயிலுக்கு கூப்பிட்டா உனக்கு வேலை இருக்கு வர முடியாதுன்னு சொல்லுவ. உனக்கு என்னன்னா எக்ஸாம் இருக்கு படிக்கணும் கிளிக்கணும்னு சொல்லி உருண்டு அடம் பிடிப்ப. இப்ப என்னன்னா 2 பேரும் வரணுங்கிறீங்க? அதெல்லாம் தெரியாது, இந்த தடவை நாங்களும் வரோம். அதெல்லாம் தெரியாது, இந்த தடவை நாங்களும் வரோம். டேய் அதெல்லாம் முடியாதுடா, கூப்பிட்டு போக முடியாது. அப்பா நாங்களும் வரேங்கப்பா. டேய் ஆக வரீங்களா? 2 டிக்கெட் தான் நான் புக் பண்ணிருக்கேன். நாங்க போயிட்டு வரோம். ஒழுங்கா வீட்டை பாத்துங்க. சரியா? நாங்க போயிட்டு வரோம். சரி நான் போயிட்டு வரேன். டாடா. இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதோ. ஐயோ சுத்தம். டேய் உச்சா வருதுடா, போயிட்டு வாடா. டேய் நீயும் வரியா? போலாம். தனியா இருக்க எனக்கும் பயமா தான் இருக்கு. வா சேர்ந்தே போலாம். அப்படியே ஏதோ ஓவரா பேசுன. ஏண்டா பொண்ணு சீரீஸ்ல உன் கதையில நீ தான் ஹீரோன்னு சொல்லிட்டு இருந்த. அதெல்லாம் எதுக்குடா, பாத்ரூம் வருது, வா போலாம். நம்ம ஒண்ணு சொன்னா மட்டும் எந்திரிச்சு போயிடுவான். காத்தாதானா இருக்கும். நீ போலாம், முன்னாடி வர. இருக்கடா, அந்த பேய் மட்டும் இன்னொரு வாட்டிய முன்னாடி வரட்டும். என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவனா, அத புச்சி அச்சி மூஞ்சி மரலாம் வச்சு ரத்தம் சொட்ட சொட்ட ஓட விட்டுருவண்டா. அப்புறம் மானம் போன திரும்ப வராத பார்த்துக்கோன்னு சொல்லி தலைவர் மாதிரி கெத்தா சொல்லுவேண்டா. டேய் பைத்தியக்காரா, ஏடா இதுக்கே நீ இப்படி பயப்படுற, இதுல நீ பேய் அலற விட்டுருவியா? போடாடி. என்னடா காலிங் பெல் அடிக்குது? போணுமா? ஆமாண்டா, இங்க ஏதோ நடக்க போகுது. ஒன்னா போலாமே. சரி வா போலாம். ஐயோ பயமா இருக்கே. இவனு இவ்வளவு தைரியமா இருக்கான். என்னடா யாருமே இல்ல. சரி வா போல்.
எப்படா அங்க நீங்க வச்ச எங்கடா காணோம் காணோம். ஐயோ ஐயோ ரொம்ப பயமாறியா பயமாறியா. டேய் டேய் இங்க வாடா. டேய் அருணே அருண் டேய் இங்க வாடா. டேய் சீக்கிரம் வாடா. புட்டா 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 ஏய் நான் தாண்டா. நீயா? நான் தாண்டா. ஏய் என் முன்னாடி அந்த பேய் கத்தி இப்படி வச்சுட்டு போச்சுடா. அட போடா. அந்த பேய் என் கண்ணு முன்னாடி அந்த ஊஞ்சல உட்காந்து கத்திய இப்படி வச்சுட்டு இருந்துச்சுடா. இப்ப கரண்ட் வந்து நடந்து பேய் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்டுக்கு வேணா கால் பண்ணி கேட்கலாமா? யாருக்கு? அவன் தாண்டா இந்த வீட்டுல பேய் இருக்கா இல்லையான்னு சொல்லி டெஸ்ட் பண்ண சொன்னான். அவனுக்கு ஃபோன் பண்ணாத ஐடியா கிடைக்கும். சீக்கிரம் கால் பண்ணு கால் பண்ணு. ஹலோ திவாகர். சொல்லு புட்டா. இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலடா. நான் சொல்றத பயப்படாம கேளு. அது பேரு ஷெர்பியன் கோஸ்ட். அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு புட்டா. 1000 வருஷத்துக்கு முன்னாடி விவசாய குடும்பத்துல பிறந்த பொண்ணு தான் அவ. அவளுக்கும் அந்த நாட்டோட ராஜாக்கும் காதல் உண்டாச்சு. அவ ஸ்டேட்டஸ் காரணமா காட்டி அவளை கொன்னுட்டாங்க. 2 பேரும் சேரவே இல்லை. அதனால நைட்டு அந்த ராஜாவை நினைச்சு இவ ஆடுவா. அது எங்க இருக்கோ அங்க ஃபேனே ஓடாம காத்து வரும். காத்தடிக்குதுடா. லைட் எல்லாம் ஆனாகி ஆஃப் ஆகும். லைட் ஆஃபா? அதுவும் வருதுடா. அப்புறம் நல்ல ஒரு ஸ்மெல் வரும்.
நீ சொன்னதெல்லாம் நடக்குதுடா. அப்புறம் இன்னும் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். ஹலோ 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 ஹலோ. என்ன கட் ஆயிடுச்சு, திரும்ப பண்ணு. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் இன்னும் சிறிது நேரத்தில் கொலை செய்யப்பட்டு சாக உள்ளார். தயவு செய்து முயற்சி நினைக்கிறேன். என்ன புட்டா கட் பண்ணி விட்டுருச்சா? ஏதோ முக்கியமான விஷயம் சொன்ன. அது டான்ஸ் ஆடும்போது யாரும் போய் டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. அப்படி டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா நீங்க உயிரோட இருக்க கடைசி நாள் அதுவாக தான் இருக்கும். சின்ன பையன் ப்ளீஸ் கொள்ளாத 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 கொள்ளாத. நான் பெரிய பையன் தான், என்னைய விட்டுரு. அவனுக்கு வீட்டுல பேரே ஆகா வழிதான், அதனால அவனை கொன்று. அவன் இருந்தாலும் யூஸ்லெஸ் தான், அதனால அவனே கொன்று. இங்க பாரு, இப்பதான் நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கேன், இனிமேல் தான் காலேஜ் போகணும். லைஃப்ல என்ஜாய் பண்ண எனக்கு ஆசை இருக்காதா? இல்ல இல்ல இல்ல, இப்பதான் நான் காலேஜ் முடிச்சிருக்கேன், ஆபீஸ் போகணும், லைஃப்ல செட்டில் ஆகணும், எனக்கும் கனவெல்லாம் நிறைய இருக்கு. இங்க பாரு, ஸ்வேதாக்கு இப்பதான் என் மேல இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, என் லைஃப் இப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கு, அதனால என்னை விட்டுரு. நானும் லவ் பண்றேன், நானும் கமிட்டட் தான். நான் இல்லைன்னா அந்த பொண்ணு எவ்வளவு ஃபீல் பண்ணுவா. ப்ளீஸ் அதுக்காக என்னை விட்டுரு. அவனை விடு, எப்படி இருந்தாலும் அந்த பொண்ணு இன்னொருத்தர தான் கல்யாணம் பண்ணும், அதனால என்னை விட்டுரு. டேய், நாங்க 2 பேரும் உண்மையா லவ் பண்றேன்டா, கல்யாணம் பண்ணும், லாங் டிரைவ் போகணும், கப்பல் கோல்ஸ் பண்ணணும், நிறைய ஆசையெல்லாம் இருக்குடா. டே ப்ளீஸ் டே, எப்பா சுமாரா டே எப்பா. அவனுக்கு கப்பல் கோல்ஸ் மாதிரி எனக்கு ஒன் சைடு கோல்ஸ் நிறைய இருக்கு, அவனை இனிமேல் தான் பண்ணும். ப்ளீஸ் என்னை விட்டு, உன் காலைல வேணா விழுற, என்னை விட்டுரு. நானே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்னது? நீதான பெரிய பையன், முதல்ல உன்னை கொன்னுட்டு அப்புறமா உன்னை கொல்றேன். மத்த பேய் மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்தாலும் கொல்ல மாட்டீங்களா? சரி, உங்க 2 பேருக்கும் 7 நாள் டைம் தரேன். டே ஆகாவலி, அந்த 7 நாள் நம்மளை வச்சு செய்ய போதுடா. அதுக்கப்புறம் அம்பிகையே ஈஸ்வரியே என்னை காப்பாத்தம்மா காப்பாத்தம்மா காப்பாத்தம்மா. டேய், கொஞ்ச நேரம் சும்மா உட்கார்றா. டேய், 7 நாள் தப்பிக்கிறதுக்கு என்னடா பண்ணலாம்? பேசாம இந்த வீடு ஃபுல்லா தேடி பார்க்கலாமா? ஏதாவது ஒன்று கிடைக்கும் பேய் பயமுத்துறதுக்கு. இதுவும் நல்ல ஐடியா தான், வா போய் தேடலாம் வா. இது நமக்கு யூஸ் ஆகும்.
இதெல்லாம் இதுக்கு எடுத்து வச்சிருக்கா கிருக்கேன். ஆகாவிலிருந்து கரெக்டா ப்ரூவ் பண்றான். எதுக்குடா இதெல்லாம்? டேய் எதுக்குடா இந்த ரெண்டும்? பேய் தான் இந்த ரெண்டையும் பார்த்து பயப்படுமே. டேய் உன்னை அதாலே அடிப்பேன். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அந்த பேய் வந்து செருப்பையும் தொடப்பட்டையும் பார்த்து பயப்படும்? எப்போ அப்கிரேட் ஆயிடுச்சு. அதுவும் இது ஃபாரின் பேய் வேற. அது என்னடா பின்னாடி? ஐயோ பேம்பர்ஸு. பேம்பர்ஸா? இல்ல எனக்கு புரியல. பேய் இதெல்லாம் பார்த்து கூட பயப்படுமா? இது பேய்க்கு இல்ல, எனக்கு. இதுக்கு தான் சின்ன பசங்க சாவகாசமே வச்சுக்க கூடாது. செதல இருக்கட்டும். நீ என்ன வந்திருக்கிற? சூப்பர்ரா. அப்போ ஓகே, எனக்கு கூட. ஜெய் சந்திரமுகே. இது இருக்கும்போது இது எதுக்கு? டேய் எனக்கும் கட்டி விடுறா. நீ என்னோடு இருக்கும் வரை அந்த பேய் என்னை எதுவும் செய்ய முடியாது. டே புட்டா, ஒரு நல்ல படம் போடுறா. என்ன படம் போடுறது? ஏதோ ஒரு நல்ல சாமி படம் போட்டு விடு. ஓகே. நாசமா போனவன். சாமி படத்தை போட சொன்னா விக்ரம் நடித்த சாமி படத்தை போட்டிருக்கானே இவன். டேய் என்னடா சூச்சு வருதுடா? போயிட்டு வாடா. டேய் நான் போயிட்டேன்னா நீ பயப்படுவ, ஐயோ அம்மா கத்துவன் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ உனக்கு பயமா இல்ல? என்கிட்ட தான் சாமி கயிறு இருக்கே. ஓஹோ ஓஹோ ஹோ. சரி சரி போயிட்டு வா. கண்டுபிடிக்கிறேன் யார் ஒரிஜினல்னு. அரனே ஸ்வேதா எனக்கு ஓகே சொல்லுவாளா? நடக்காத விஷயத்தெல்லாம் ஏன்டா கேக்குற? என்னடா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சொல்றீங்க? சரி ஓகே இப்ப கண்டுபிடிக்கிறேன். என் பர்த்டே எப்போ? தேவையில்லாத விஷயம் இப்ப இருக்கு. என்னடா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சொல்றீங்க? என்ன பண்றது? சரி வால் பேர் என்ன? எதுக்கு பிரிச்சு சொல்றதுக்கா? என்ன ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சொல்லிட்டே இருக்கிறானுங்க. என்ன பண்றது? யோசிடா யோசிடா. மாட்டிக்கிச்சு. மிஸ்டர் அருண், இந்த சீரீஸை நம்ம எவ்வளவு நாள் பண்ணுவோம்னு சொல்லி பார்க்கலாம். சீக்கிரமா முடிச்சிருவோம். வழக்கம் போலதான். அடுத்த ஸ்டோரி கிடைக்கிற வரைக்கும் இதை வச்சுதான் ஓட்டி ஆகணும். பிளாக் ஷீப், நீ தான்டா ஒரிஜினல் அருணே. போல நான்டா. ஏன்டா அப்படி கத்துற? என்னடா இது கிராபிக்ஸ் எல்லாமே இந்த விளையாட்டு காட்டுது? இல்ல ஒண்ணுமே புரியல. ஐயா வந்துருச்சே. பிளானோட போடுறீங்க பிளான். ஐயோ ரெண்டு பேரும் சத்தியமாடா. போயிடுச்சு. ஏய் நீ என்னடா சொன்ன? இது சாமி கயிறு தான்டா சொன்ன. இப்படி குத்துது. ஏய் ஒரு நிமிஷம் இரு. இது புட்டா, நான் உனக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாரு. டேய் இது சாமி கயிறுடா. இது ஸ்வேதா எனக்கு கொடுத்த கர்ம முடிச்ச ராக்கி கயிறுடா. ராக்கி கயிறா? ஐயா வந்துருச்சு.
வாங்க வாங்க வாங்க. ஐயோ டேய் வீணா போனவனே, நீ ரெண்டாவது ஏதோ ஒன்று வச்சிருந்தேடா. ஆமால, இப்ப பாடுறா அந்த பேய் என்ன பண்றேன்னு. போ அப்பாலே போ தாத்தானே, அப்பாலே போ தாத்தானே, அப்பாலே போ போ, அப்பாலே போ தாத்தானே, போ 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 போ, அப்பாலே போ தாத்தானே. பாத்தியாடா பேய பயப்படுது பாத்தியா? டேய் அதோட ரியாக்ஷன் பார்த்தா பயப்படுற மாதிரி தெரியலடா. அப்படி என்ன தெரியாதுகிட்ட காமிச்சிட்டு இருக்கிற, இங்க காமி. நாசமா போனவனே, சாமி போட்டோ காமிக்க சொன்னா சமந்தா போட்டோ காமிச்சிட்டு இருக்கியேடா. சமந்தாவா? ஐயோ அப்பா, ஐயோ சாமி, போ வாங்க வாங்க. எங்கிட்டே வர 7 நாள் டைம் கொடுத்துக்கிற, இப்படியே நீ எத்தனை 2 நாள் கூட பாடி தாங்காது. அப்ப நம்ம ஒரு கேம் விளையாடலாமா? கேமா? ஆமா, கேமா ஆரம்பிக்கலாமா? சரி ஓகே, எப்படியும் அடி வாங்கன்னு உறுதி ஆகி போச்சு, நடக்கட்டும். ரவுண்ட் 1. ஸ்வேதா, புட்டாக்கு என்ன வேணும்? அவ என்னோட ட்ரீம் கேர்ளே. இல்ல இல்ல, அது அவனுக்கு வெறும் ட்ரீம் தான். கரெக்ட் ஆன்சர். இந்த புட்டா வாங்கிக்கோ. ரவுண்ட் 2. எறும்பு வெட்டினா என்ன ஆகும்? எறும்ப வெட்டுனா என்ன ஆகும்? செத்து போகும். இல்ல, கட்டெரும்பாகும். ஏதே ஐயோ போது போது ப்ளீஸ் ப்ளீஸ். ரவுண்ட் 3. எந்த கடிகாரம் சரியான டைமை காட்டும்? ஒருவேளை மணிக்கூண்டா இருக்குமோ? இல்ல, எந்த கடிகாரமும் காட்டாது. நம்ம தான் போய் பார்க்கணும். வாங்க போ. ஆனா ஒண்ணுடா, இது செர்பியன் கோஸ்ட் மாதிரி தெரியலடா, தங்க வரைக்கும் தங்கச்சி மாதிரி இருக்கிறாரு. நீ கொஸ்டின் கேளு, என்னால முடியல, நான் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேன். ரவுண்ட் 4. ரவுண்ட் 5. இன்னைக்கு இது போதும், இன்னும் 4 நாள் இருக்கு. எது 4 நாளா? அப்ப பாத்துக்கிறேன். ஐயோ போயிடுச்சு. மூலடா, நீ போய் பாரு. திரும்ப வந்துருச்சுமா? டேய் எங்களை பார்த்து என்ன பயந்து ஓடிட்டு இருக்கா? இது உண்மையாவே அம்மா அப்பா தானா? டே அருண், பா மா பா 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 பாப்பாவா? என்னடாச்சு? பா, இந்த வீடு வேணாம்ப்பா, இங்க பேய் இருக்குப்பா, வேற வீட்டுக்கு போலாம்ப்பா. எது? டேய் என்னடா சொல்றான் அவன்? ஆமாப்பா,
இந்த வீடு வேணாம்ப்பா, வேற வீட்டுக்கு போலாம், பேய் இருக்கு. என்னடா அதையே சொல்ற? அப்ப மாத்தி சொல்லிட்டா? பேய் இருக்குப்பா, இந்த வீடு வேணாம்ப்பா, வேற வீட்டுக்கு போலாம்ப்பா. ஏங்க சும்மா திட்டாதீங்க குழந்தைங்கள. இதுக்குதான் அவங்கள தனியா விட்டுட்டு போக வேணாம்னு சொன்னேன். ஆமா, அப்படியே இவனுக்கு 2 பேர் தனியா விட்டா பயந்துருவானுங்க. நான்லாம் அந்த காலத்துல 12 மணிக்கு சுடுகாட்டு வழியே நடந்து போயிருக்கேன். அப்ப அதுக்கெல்லாம் என்ன சொல்ற? அவர் கிடக்குறாரு, நான் உங்க 2 பேத்துக்கும் சாமி கயிறு வாங்கிட்டு வந்திருக்கேன். மறுபடியும் கயிறா? என்னடா? சரி, இந்த கட்டி விடுங்க. இந்தாங்க, எனக்கும் கட்டி விடுங்க. வா. கயிறை கட்டிட்டீங்களா? போய் தூங்குற வேலையை பாருங்க. இனிமேலாவது பேய் அது இதுன்னு சொல்லிட்டு வளராம. எனக்கும் தூக்கம் வருது. ஆமா, நிம்மதியா போய் தூங்குங்க. எனக்கும் தூக்கம் வருது. நாளைக்கு பார்ப்போம். டே புட்டா, புட்டா, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். பேயின்னு பயப்படாம ஒழுங்கா இருங்க, சரியா? ஓகேங்கப்பா, போயிட்டு வாங்க. பாய்டாருன்னு. ஓகேங்கப்பா, பார்த்து போயிட்டு வாங்க. புட்டா தங்கம் பாய். அம்மா வெளியே போயிட்டு வரேன். பாய்மா. அருண் பாய். டேக் கேர். பாய்மா. டேய், இந்த கயிறுக்கு ஏதோ பவர் இருக்குமோன்னு தோணுதுடா. உனக்கும் அப்படிதான் தோணுச்சாடா? நேற்று அம்மா இந்த கயிறை என் கையில் கட்டும்போது என் உடம்புல ஏதோ ஒரு மாற்றம் வந்துச்சுடா. எனக்கு என்னமோ இது சாமி கயிறுன்னு தான் நினைக்கிறேன். அப்படியா? அப்போ என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கோம். அந்த செர்பியன் கோஸ்ட்டை பழிக்கு பழி வாங்க போகிறேன்டா. என்ன? எப்பயும் அதான் தானே வரும். இது இப்போ நானா கூப்பிட்டு நானே பழி வாங்க போகிறேன்டா. டேய் வேணாண்டா புட்டா, வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்காத. போடா பயந்தாங்கோழி. அதுதான் இந்த கயிறு இருக்குல்ல. டே வேணாண்டா புட்டா, இது ரொம்ப ரிஸ்க்கு. அது 7 நாள் டைம் கொடுத்ததே பெரிய விஷயம். தேவையே இல்லாதெல்லாம் பண்ணாத. 2ல் 1 பார்த்துடலாம்டா. டே புட்டா, வேண்டாம் சொன்னா கேளு. இப்போ கூப்பிட்டா வராது. பகல் தானே, நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். இன்னைக்கு பார்த்துடலாம். ஹே செர்பியன் கோஸ்ட், உன்னை இன்னைக்கு பண்ண போகிற ரோஸ்ட். ரோஸ்டா? டேய் பஞ்ச் டைலாக்காவது பக்காவா பேசுடா. பஞ்சர் மாதிரி பேசிட்டு இருக்காத. ஆமா, நைட்டு வரைக்கும் என்ன பண்றது? ஆமாம், என்ன பண்ணலாம்? பேசாமல் கேம் விளையாடலாமா? அதுவும் கரெக்டு தான். சரி, ஓகேவா, விளையாடலாம். பாம்பு கொத்துச்சா? வாங்க. அப்பா விழுந்துருச்சு. கேம் முடிய போகுது ப்ரோ. முடிஞ்சிருச்சு ப்ரோ. வா, அடுத்த கேம் ஆடலாம். யூனோ
முடிஞ்சு. ஆடு நீ போய் ஒளி, நான் போய் எண்ணிட்டு வரேன். 26, 27, 28, 29, 30. நம்ம கிட்டதான் சாமி கயிறு இருக்கே, நாம ஏன் பயப்படணும்? இந்தா இங்கெல்லாம் இருக்குறீங்க, விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கிறாங்க இவன். டே அருணே, இது மாதிரி எப்படி பயப்படுதுன்னு? ஆமாடா புட்டா, ஏ செர்பியன் கோஸ்ட், நான் உன்னை பெரிய பெயின் நினைச்சிட்டு இருந்தேன். அம்மா துண்டு கயிறுக்கு பயப்பட்டு இருக்க நீ எல்லாம். கயிறை வச்சு ஆட்டமா காட்டுறீங்க. ஏய், என்னடா பண்ணி வச்சிருக்க? சாரிடா புட்டா. இவரு பேச்சோட தான் இருக்கணும். இன்னைக்கு நீ செத்தடா. ஐயோ வருதே வருதே வருதே, பயமா இருக்கே. வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. சாரிடா புட்டா. உன்ன உன்ன சாவுடா. ரெண்டு பேரும் செத்தீங்கடா. கிரிக்கெட் பேட்டு. ஐயோ, ஆரம்பிக்கலாமா? எது மேட்சா? அம்மா. ஐயோ அம்மா. ஐயோ. ஏய், நீ வெறும் கையில் அடிச்சாவே தாங்க முடியாது, கிரிக்கெட் பேட்டில் விட்டு போடன்னு பழக்கிற அம்மா. ஏன்னா மற்ற இடத்துலலாம் லைட் ஆகிட்டு எங்கே மட்டும் கரண்ட் ஆஃப் ஆகிருக்கு. அருண், இந்த இதுக்கு இப்போ வந்தாரு. அருண் பேட்டா, உங்க அம்மாவும் அப்பாவும் வெளியே போயிருக்காங்க, அதனால என்ன எங்க அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இந்த ரேடியாரும் அது அருணோட லவ்வர் அங்கிள். ஓ, சொல்ல வேலை பாட்டியா வேணாயா? அதுவும் நைட் டைம்ல உள்ளவரை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன். இந்த அம்மா, ஏய் உன் முகத்தை கொஞ்சம் காட்டு. ஏய் காட்டு. பேர் என்ன அருண்? சொல்ல மாட்டியா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் திரும்ப. தேவையா இதெல்லாம்? பாவீங்களா, இந்த வீட்டுல பேய் இருக்கணும் முதல்ல சொல்ல மாட்டேங்காடா. அழையோ முடியல. ஐயோ, இல்லாத வேற நேரங்கிட்ட நேரத்துல வந்து உயிர் எடுத்துட்டு இருக்காரு. இதுக்கு மேல நான் உங்களை சும்மா விட்டேன்னா சாமி மந்திரம்னு சொல்லி நீங்களே என்ன துரத்த. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. சரி, நான் வரேன். என்னாச்சுடா புட்டா? என் ஃப்ரெண்ட் சூசைட் பண்ணிட்டான்டா. சூசைடா? ஏன்? டிப்ரெஷன் தான். டிப்ரெஷனா? இதுல என்ன டிப்ரெஷன் இருக்கு? இந்த படிப்புனாலேயே பல பேருக்கு டிப்ரெஷனா இருக்கு. படிப்புல என்ன டிப்ரெஷன்? படிக்க போறீங்க, பாஸ் பண்ண போறீங்க, அவ்வளவுதானே. இதுல என்ன இருக்கு? இதுல என்னவா? உனக்கு புரியல. இங்க படிப்புங்கிறது பிடிச்ச மாதிரி இருக்கிற வரைக்கும் தான் அது என்ஜாய்மெண்ட். அதை எப்போ ஃபோர்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்களோ அப்போவே அது எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஏன்னா இங்கே ஸ்கில் எவனுக்கும் தேவையில்லை, மார்க்கு தான் முக்கியம். அட்லீஸ்ட் கரெக்ஷன் பண்ணுறவனாது எங்களை புரிஞ்சுப்பான்னு பார்த்தா
அவங்களுக்கும் மக்கப் பண்ணா போதும். சரி, அவங்க தான் யாரோ எவரோ யாருக்குமே தெரில. பெற்றவங்களாம் எங்களை புரிஞ்சுக்கணும்ல. கேட்டா இந்த ரிலேட்டிவ்ஸ் சொசைட்டி கேட்டாலாம் பையன் டாக்டர் ஆக போறான்னு சொல்லிட்டாங்களாம். இப்போ திடீர்னு போய் பையன் டைரக்டர் ஆக போறான், சினிமால பெரிய ஆளா வர போறான்னா சிரிப்பாங்கல்ல. பொண்ணு கிரிக்கெட் பிளேயர் ஆக போறா, கிரிக்கெட்ல பெரிய ஆளா வர போறான்னு சொன்னா சிரிப்பாங்கல்ல. பையன் ஃபுட்பால் பிளேயர் ஆக போறான், ஃபுட்பால்ல பெரிய லெவல்ல வந்துடுவான்னு சொன்னா சிரிப்பாங்கல்ல. டாக்டர் இன்ஜினியர்னு போட்டு எங்க மண்டைக்குள்ள திணிக்கிறாங்க. முடியல. ஏன் தெரியுமா? வராத விஷயத்த போட்டு திணிக்கிறதால என்ன ஆக போகுது? அதான் வரலையே, விட்டுற வேண்டியதானே. அட்லீஸ்ட் எங்களுக்கு தெரிஞ்சதில்ல சாதிக்கலான்னு பார்த்தா எப்படி முடியும்? காலைல எந்திரிச்ச உடனே அதை படிக்கணும், இதை படிக்கணும். ஸ்கூலுக்கு போன உடனே அதை படிக்கணும், இதை படிக்கணும். லஞ்சு முடிச்ச உடனே பீட்டி கூட கிடையாது, அதை படிக்கணும், இதை படிக்கணும். வீட்டுக்கு வந்த உடனே கொஞ்ச நேரமா ரிலாக்ஸ் ஆகான்னு பார்த்தா டியூஷன் ஓடணும். அங்கேயும் போய் அதையும் படிக்கணும், இதையும் படிக்கணும். இப்படி படிச்சுட்டே தான் இருக்கணும். டியூஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த அப்புறமா அது கொஞ்சமாவது என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா அப்பதான் நம்ம ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்க பாரு. ஆமா, துரை அப்படி காலில என்னத்த படிச்சு கிழிச்சிங்க இப்ப வெட்டியா இருக்கிறதுக்கு? இது ஸ்கூல் படிக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் பிடிக்காத நாள்ரா. உன் வாழ்க்கையில ஏதாவது ஒரு நாள் உனக்கு பிடிக்கலைனா எவ்வளோ கடுப்பா இருக்கும். அதே மாதிரி உன் வாழ்க்கை ஃபுல்லா இருந்துச்சுன்னா டிப்ரெஷனாக தானே இருக்கும். ஒத்துக்கிறேன், வாழ்க்கைனா கஷ்டம் இருக்கதான் செய்யும். எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. வாழ்க்கையில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதெல்லாம் நான் கம்ப்ளீட்டாக ஒத்துக்கிறேன்டா. ஆனால் மார்க் கொடுக்குற நாள் மட்டும் ஏன்டா ஒரே மாதிரி இருக்கு? நான் கஷ்டப்பட்டு ஒரு மார்க் வாங்கியிருப்பேன், ஆனால் அதுக்கு பாராட்டவே மாட்டாங்க. எவனோ ஒருத்தன் என்னை விட நல்ல மார்க் வாங்கியிருப்பான், ஏன் அவனை விட கம்மியாக வாங்கியிருக்க, ஏன் இவனை விட கம்மியாக வாங்கியிருப்பான்னு குத்த சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்ல, போற வரவனா இதே தான் சொல்லுவாங்க. எவ்வளோ அசிங்கமா இருக்கு தெரியுமா? எனக்கு பிடிச்சதை செய்ய விட்டா கூட பரவாயில்லடா, சாதிச்சிருவேன். சாதிக்கல நானும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் எனக்கு பிடிச்சதை ட்ரை பண்ணேன்னு சந்தோஷமாவது இருக்கும். அது கூட வேணாம், படிப்பையும் பாரு, உனக்கு பிடிச்சதையும் பண்ணுன்னு சொன்னா கூட பரவாயில்ல. ஆனா இங்க படிப்பு 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 மட்டும்தான் முக்கியம். படிப்பு தான் சோறு போடும், படிப்பு தான் படிப்பு தான் படிப்பு தான் சொல்லிட்டு மண்டைக்குள்ள திணிச்சுக்கிட்டே இருந்தா எப்படா? என்னால முடியல. தோ இவன் இன்ஜினியரிங் தான் படிச்சான், பிடிச்சா படிச்சான் இல்லையே, பிடிக்காம தான் படிச்சுட்டு இருந்தான். ஆனா இவன் கூட படிச்சவன்லாம் அவங்க படிப்பையும் பார்த்துட்டு அவங்க தெரிஞ்ச விஷயத்தையும் பண்ணானுங்க. இப்ப அவன் எங்கேயோ போயிட்டாங்க. ஆனா இவன் இன்னும் என் கூடயே தானே இருக்கான். நீ என் கூடயே தானே இருக்கா? நான் எல்லாத்தையும் இங்கே மென்ஷன் பண்ணலை, ஆனால் இங்கே நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ரோபோவாக மாறிட்டு இருக்காங்க. எங்களுக்கு பிடிச்சதை செய்ய உள்ளனா கூட பரவாயில்ல, அவங்களுக்கு பிடிச்சது எங்களுக்குள்ளே திணிச்சு எங்களை ரோபோவாக மாற்ற வேணாம் தான் கேட்குறேன். இப்போ என் ஃப்ரெண்டு போயிட்டான். ஓ, இந்த உலகத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா? அவனுக்கு அவன் பிரச்சனை தான் பெருசு. என் வாழ்க்கையில நான் ஆசைப்பட்டு எதுவுமே கிடைக்கல. நான் காதலிச்சது கூட தப்புன்னு தான் சொன்னாங்க. காரணம் ஸ்டேட்டஸ். நான் ஒரு விவசாயி குடும்பத்தை பொண்ணு, அந்த பையன் ஒரு நாட்டோட ராஜா. மேல இருக்கவன் கூட கீழே இருக்கவங்க சேர்ந்தாலே இங்க பல பேருக்கு பிடிக்காது. ஏன்னா அது நடந்துட்டா இங்க எல்லாருமே சமமாயிருவாங்கல்ல, அதான் கொன்னுட்டாங்க. ஆனா இன்னைக்கும் ஒரு நாளாவது என் ஆசை நிறைவேறாதான்னு ஏக்கத்தோட இன்னைக்கு வரைக்கும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இப்பவும் நடக்கும் எப்படி நம்புறீங்க? நம்பணும். நம்ம ஆசைப்பட்டது எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அடைஞ்சிருவோம்னு நம்பிக்கை நமக்கு இருக்கணும். மத்தவங்க நினைச்சு ஒரு செகண்ட் கூட யோசிச்சிடக்கூடாது. ஆனா என்னைய நம்பதான் இங்க யாருமே கிடையாதே. யாருமே இல்லைன்னு யார் சொன்னா? உனக்கும் ஒருத்தங்க கண்டிப்பா இருப்பாங்க. அவங்கள தேடு. உன் மனசுல இருக்கிறத பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லு. அவங்க கிட்ட சொல்ல முடியலன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லு. உனக்காக அவங்க எப்பவும் இருப்பாங்க. பேயா சுத்துற நாங்களே வாழணும்னு நினைக்கும் போது வாழ வேண்டிய நீங்கெல்லாம் எதுக்குடா சீக்கிரமா செத்து பேயா சுத்தணும்னு இவ்வளவு ஆசைப்படுறீங்க? எல்லாம் மாறணும்.
அப்பாடா, இப்போ தான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுது. இனிமேல் நம்ம லைஃப்பில் செர்பியன் கோஸ்ட்டும் கிடையாது, எந்த கோஸ்ட்டும் கிடையாது. இவனா? ஹலோ, என்ன புட்டா, ஷெர்பின் கோஸ்ட் உன்னை விட்டு போயிருச்சுன்னு நிம்மதியா தூங்க பாக்குறியா? ஷெர்பின் கோஸ்ட் உன்னை விட்டு போயிருச்சுதான், ஆனா அதை விட பயங்கரமான ஒண்ணு உன்னை தேடி வந்துகிட்டு இருக்கு. ரெடியாயிரு.